எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சு தீய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சி சிந்தையில செதஞ்சி போன இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமணி மறைஞ்சி போன முதலுள்ள பார்க்கையில மனசுல மாற்றமில்ல மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச ஞாபகம் நிறைஞ்சு தொலைஞ்சி போன இது காதல் என்ன தோணவில்லை கொடுக்கும் காயங்களும் மாறவில்லை நீ இங்கில்லையே மனம் பின்னுள்ளதே நான் தனிமை தீயில் துணையை தேடி நோகிறனே எனக்கு பிடிச்சவனே என் நெஞ்சில் தீ விதைச்சவனே என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சி போனே இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமணி மறைஞ்சி போனே. ஓனர் ஓனர் சே, சொத்த நேரம் தனியாத்திய புருஷனை பத்தி கூட யோசிக்க முடியாது. இந்த ஊருக்குள்ள அந்த அளவுக்கு தான் எனக்கு நிம்மதி இருக்கு. யாருக்காவது வந்து பியாதி எடுத்துரும். ஓனர் நீங்க படுத்திருக்கிய பாட்டு சத்தம் எங்க வீட்டு வரைக்கும் கேக்குது. என்னது உன் வீட்டு வரைக்கும் கேக்குதா? ஆமா ஓனர், யார் நினைச்சு பாட்டு படிச்சிருந்திய? உங்க புருஷனை நினைச்சா இல்ல உங்க காதலன் நினைச்சா? சே, காதலனா? ஆமா ஓனர், அதான் இருந்தார்ல ஆனந்த். சே, பாய் மூடுமுதேவி யாருக்கா கேட்ட போது. ஓனர் அந்த பாட்டு கேட்கும்போது காதலனுக்கே பாடுற மாதிரி இருந்துச்சு, அதான் ஓடி வந்து கேட்கலாமே. நீ வருவா, நல்லா வருவா. என் வீட்டுல 1000 நடக்கும் 1001 கூட நடக்கும். அதெல்லாம் ஒட்டி கேட்டு ஓடி வருவியா? ஓனர் ஒரு சவுர் தானே இருக்கு, ஜன்னல் வேற திறந்திருக்கு, கேட்காம நிச்சயம் உங்க பாட்டு அப்படி கண்ணீர் கண்ணீர்னு வந்து காதல விழுகுது. ஓனர் சொல்லுங்க ஓனர், நீங்க சஸ்பென்ஸ்ல விட்டுறாங்க. நீ யார நினைச்சு பாட்டிய? சோ கடவுளே, என் புருஷனை நினைச்சு நான் ஒரு பாட்டு கூட படிக்க முடியாது. என்னது இந்த பாட்டு உங்க புருஷனுக்கா? ஆமா, வேற யாருக்கு? அந்த பாட்டை நீ நல்லா கேட்டு பார்த்தா தெரியும். புருஷனுக்கு தான் பச்சை. அவர் அங்க கிடக்காரு, நான் இங்க கிடக்கேன். ஆரம்பத்துல கல்யாணம் முடிக்கும் போது ஒரு விருப்பம் இல்லாம தான் முடிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என் மனசுல இடத்த பிடிச்சிட்டாரு. இப்போ அந்த மனுஷனை நினைக்காம என்னால இருக்க முடியல. அவர் என் பக்கத்துல இல்லையே நினைச்சிட்டு கொஞ்சம் பாட்டு படிச்சுட்டேன். ஒண்ணு அங்க இருந்து ஓடி வந்துட்டா போல்க. ஓனர் அப்ப என் புருஷனுக்கு இந்த பாட்டு செட் ஆகும்ல, நானும் போய் ஒரு டூயட்டை போட்டு வந்துறியனே. கொண்டே அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளி விடுவேன். ஓனர் ஒண்ணு நான் இங்க டூயட் பாடத்தான் வரச்சேனா? புருஷனை நினைச்சிட்டு டூயட் பாட போறலாம். டூயட் ரொம்ப அவசியம். இந்த வயமா வந்துட்டு வந்துட்டாரு போறாங்க. வேற என்ன? ஓனர் நீங்க கூட தான் உங்க புருஷனை போய் பார்க்க போறிய, அவர் கூட தான் வராரு. ஆனால் நீங்க மட்டும் அப்படியே சோகமா பாடுறிய, சந்தோஷமா பாடுறிய. என் காதல அப்பப்போ விழுந்துட்டு தான் கிடக்கு, நான் அதெல்லாம் கேட்கவா செய்யே. அப்போ என் வீட்டுக்கு என்ன நடக்குன்னு செவத்துல காதை வச்சு கேட்டுட்டே தான் கிடக்க. உனக்குலாம் பக்கத்துல வீட்டை விட்ட பத்தியா என்னதான் சொல்லணும்? வீட்டை காலி பண்ணி அதையும் சேர்த்து நானே எடுத்துக்கிறேன். ஓனர் திடீர்னு வீட்டை காலி பண்ண நான் எங்க போவேன் ஓனர்? பச்சை பிள்ளைய வேற வச்சிட்டு இருக்கேன். நம்ம என்ன அப்படியே பழகுனா தாயா பிள்ளைய பழகிட்டு இருக்கோம். ஆமா, தாயா பிள்ளையா நான் உனக்கு மடியில வச்சு பால் ஊட்டினேன். சரி ஓனர் கோவப்படாதுங்க, வாங்க ஓனர் ரூபியை செக் பண்ணக்கு போவோம். ஆமா, செக் பண்ணிக்க ஒரு டாக்டர். நானே என்ன கொஞ்சம் நேரம் இருக்கேன் தான் தூங்கிட கூடாதுன்னு பாட்டு பாடிட்டு கிடந்தேன். வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. ஓனர் நீங்க என்ன உங்க புருஷன் கூடவா இருக்கிய? தனியா தானே இருக்கிய, கெடுத்து விட்டேங்கிறிய. ஆமா, நீ எப்படி என் ரூம் வரைக்கும் வந்தா? அது வந்து ஓனர் கதவு திறந்தானே கிடக்கு, வாசல்கிட்ட வந்து எட்டி பார்த்தனா ஹால்ல ஒருத்தர இல்ல, அதனால குடுக்குடுன்னு உங்க ரூமுக்கே ஓடி வந்துட்டேன். வருவா, நல்லா ஓடி வருவா. என் புருஷன் தானே விட்டா வருவா. இல்ல ஓனர் எனக்கு இங்கேதான் சங்கீதம் எல்லாம் தெரியும், கதவை திறந்து உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வருவேன் ஓனர். அதானே, கதை திறந்துட்டு உள்ள வந்து கேட்டுட்டு வருவா. இப்படி எல்லாம் வரக்கூடாது, காலிங் பெல்ல அடிச்சிட்டு வரணும். ஓனர் காலிங் பெல் எல்லாம் அடிச்சுட்டு வந்தா உங்க அம்மா எழுப்பி வெளியே வந்துருவாவில்ல. வேற வீட்டை எங்க போறேன் ஏது போறேன்னு எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு தான் போக வேண்டியிருக்கோம். அதனால தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அடிக்காம. இல்ல நம்மட்ட அடிச்சு தள்ளிடுவா, அப்படியே ஓடி வருவா. சரி ஓனர் போவோமா, இப்ப டூயட் பாடுவோமா? டூயட் பாடுவோமா? யார் கூட? நீங்க உங்க புருஷனை நினைச்சோ நான் என் புருஷன் நினைச்சோ பாடுவோம். எனக்கு பிடிச்சவனே என் கடையில வந்து காதலிச்சவனே உன்னை பார்த்த நேரத்தில் டீக்கு பதில பச்சிய போட்டே அந்த பச்சிய நான் திங்கையில் உன்னைத்தானே நினைச்சு தின்னே. பாட்டு பாடியால பாட்டு, பையன பாட்டு. வாய் மூடு, ஆடியது நிறுத்து. ஓனர் என் பாட்டு நல்லா இருந்துச்சா ஓனர்? நீ பாடினது ஒரு பாட்டு, இதுல நல்லா இருந்துச்சான்னு கேள்வி வேற. ஓனர் நீங்க உங்க புருஷன் நினைக்கும் போது அப்படி பாடுனீங்க, எனக்கு என் புருஷன் நினைப்பு வரும்போது இப்படிதானே பாட்டு வருது. இதே மீன்காரக்க அவிய புருஷனை பார்த்தா வச்சிருங்க, அவிய வேற மாதிரி பாடுவாவ. நம்ம ரோசா பக்கம் இருக்காவ பாருங்க, அவிய புருஷனை பார்க்கும்போது அவிய வேற மாதிரி பாடுவாவ. மொத்தத்துல நான் பாடினா எல்லாரும் போட்டிக்கு பாடிருங்க.
இல்ல ஓனர், சொல்றேன் நாட்டு நடப்பு. ஆமா பெரிய நடப்பு. நீ வீட்டுக்குள்ள நடந்து வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேனா? நாட்டு நடப்பு பேச வந்துட்ட. நாட்டு நடப்பு. சரி ஓனர், மணி 11 ஆயிட்டு போமா? அவ்வளவு வாய் போச்சா? வா போவோம். எனக்கு பிடிச்சவனே. பாடாம வாய் மூடிட்டு வந்துரு, இல்ல கல்ல எடுத்து அடிச்சு விடுவேன். அதான் இன்னைக்காவது வருவாங்களா இல்ல இன்னைக்கு வர மாட்டாங்களான்னு தெரியலையே. நேத்து இப்படிதான் வெயிட் பண்ணி தூங்கிட்டோம். இன்னைக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அக்காவை காணோம். சீக்கிரமா ஒரு 10 மணிக்குலாம் வர வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு லேட்டா வராங்க? அந்த ரூபி பொண்ணு அப்பவே சாப்பிட்டு போய் படுத்துச்சு. அவ போன டைம்க்கு இப்ப கண்டிப்பா கொட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. அக்கா ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்க? சீக்கிரமா வந்து செக் பண்ணி அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனா வீட்டை விட்டு தட்டி விட்டுறணும். அப்பதான் தினமும் ரூம்ல படுத்து தூங்க முடியும். தினமும் மொட்டை மாடியில படுத்து தூங்கி ரொம்ப கஷ்டமா இருக்கு. பனி வேற விழுது. எப்பூ ஜோசப்பு ஏக்கா வந்துட்டீங்களா? நான் இன்னைக்கு வராம போயிருவீங்களா நினைச்சிட்டேன். அது எப்படில வராம இருப்போம்? நான் வருவேன் தானே சொன்னேன். சொன்னீங்கக்கா, நான் நேத்து வராம இருந்தீங்கல்ல. அதான் இன்னைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களான்னு நினைச்சிட்டே யோசிச்சிட்டே இருந்தேன். நல்லா வந்துட்டீங்க. சீக்கிரமா போய் அந்த பொண்ணு எழுப்புங்கக்கா. என்னது அந்த பொண்ணு எழுப் பண்ணுமா? எந்த ரூம்ல இருக்கான்னு முதல்ல சொல்லு. அப்பதானே எழுப்ப முடியும். ஏக்கா கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கல, எங்க அப்பா அம்மா இருக்காங்க. ஏலே உன்கிட்ட நான் வழி கேட்டேனா? உள்ள வந்து காட்டல. முதல்ல நீ உள்ள வா. எல்லாரும் எழுப்பி விஷயத்தை சொல்லணும். எதுக்குக்கா நீங்க தான் செக் பண்றேன்னு சொன்னீங்க? எல்லாரும் எதுக்கு எழுப்பணும்? ஏல முதல்ல எல்லாரும் எழுப்பி எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லணும். டக்குனு போய் அவளை எழுப்ப முடியாது. அவ கத்திட்டானா எதுக்காக சரோஜா வந்தான்னு கேட்பாவில்ல. சித்திட்டையும் சித்தப்பாட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அதுக்கு வரை எழுப்புவோம். நீ போய் உங்க அப்பா அம்மா எழுப்பிட்டு பாட்டியும் சேர்த்து எழுப்பிட்டு வா. இங்க இல்லல, நாங்க உள்ள வாரோம். நீ முதல்ல போய் ஒருத்தரையும் எழுப்பி ஆளுக்கு கூட்டிட்டு வா. ஏக்கா ஹால்ல வந்து பேசினா எல்லாருக்கும் கேட்ற ரூபி முடிச்சிடுவாளே. எல்லாரும் எழுப்பி இங்கே கூட்டி வரங்க. இங்கே நில்லுங்க. சரி ஜோசப், இங்கேயாவது கூட்டிட்டு வா. ஓனர், உண்மையிலே நீங்க நினைக்க மாதிரி ரூபி பிள்ளைக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. பேய்க்கோளாறுல நம்மள போட்டு வெளுத்துருச்சுன்னா என்ன பண்றது? வெளுத்தா வாங்கு. ஓனர், நீங்க இப்படி சொல்லாம நீங்க தானே கூட்டு வந்தீங்க. ஆமா எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஆடம் பிடிச்சு நீனே என் பின்னாடி வந்துறியா? அந்த மீன்காரியும் ஓடி வந்துறியா? வேற ஏதாவது பிரச்சனை மட்டும் மெஜேஜ் பாருங்க. மெஜேஜ் உடனே நான் தான் காரணம் சொல்ல வேண்டியது. பிச்சு விடுவேன் பிச்சு. முடியலனா வீட்டுக்கு போ, நானே எழுப்பி பார்த்துட்டு வரேன். வேண்டாம் ஓனர், நான் ஒத்தையில போக முடியாது. எனக்கு வேற அந்த பிள்ளை எழுப்பி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அப்ப அடி வாங்கக்கோ, ஆசைப்பட்டுட்டு இரு. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா? விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா? விளையாட ஜோடி தேவை. இந்த உலகத்துல எல்லாரும் ஜோடி ஜோடியா இருக்காங்க. நான் மட்டும்தான் சிங்கிளாவே இருக்கேன். என் சேகர் தான் என் மனசுக்குள்ள இருக்கான். ஆனா அது யாருக்குமே புரியல. எங்க அம்மைக்கு தெரியும், அவளும் புரியாம இருக்கா. எங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன் என் மனசுல இருக்க சேகருக்கு என் மனசுல நீ தான் இருக்கேன்னு சொல்ல முடியல. எல்லா பக்கமும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டமும் நெருக்கடியும்? இந்த ராத்திரியில சேகரை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. என்ன பண்றதுன்னே புரியல. அந்த நிலாவும் என்னை மாதிரியே சிங்கிளா இருக்கு. நானும் அது போல சிங்கிளா இருக்கேன். எப்போ சேகர் என்கிட்ட காதல சொல்லுவான்? நானும் சேகர் எப்போ ஜோடி சேருவோம்? சாட் சாங்கா பாடிட்டு இருக்க நாங்க. எப்போ டூயட் பாடுவோம்? இதெல்லாம் நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே போச்சு. சீக்கிரமா என் சேகர்ட்ட என் காதல சொல்லணும். அப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். ஷடுஜோ என்னம்மா? எதுக்கு எங்களெல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வர சொன்னா? சரோஜா என்னாச்சுமா? வீட்ல எதுவும் பிரச்சனையா? எதுக்குமா இந்த நேரத்துல வந்திருக்கா? சித்தி எந்த பிரச்சனையும் இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்து சித்தி. என்னதுமா? அது வந்து சித்தி ரூபி இருக்கல்ல. ஆமா, அவளுக்கு என்ன மறுபடியும் அவளுக்கு பேய் பிடிச்சிட்டோ? இல்ல சித்தி, அவளுக்கு பிடிச்சது பேயா இல்ல அவளுக்கு வந்திருக்கிறது வியாதியான்னு தெரியல. வியாதியா? என்னமா சொல்றா? ஆமா சித்தி, வியாதியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க விசாரிக்கும் போது அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டோம். என்னது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டியா? ஆமா சித்தி, கேள்விப்பட்டோம். அந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்னால் மேல எங்களுக்கு சந்தேகம். அதனால தான் அதை நம்பல சித்தி. ஷடுஜா, நானும் தங்கச்சிமாவும் கூட சொன்னமேடா. சொன்னிய பாட்டி, ஆனா கன்ஃபார்மா சொல்லல. அந்த மீன்காரியும் குடுமிகாரியும் சொன்னாவ. நீங்க ஒருவேளை இருக்கலாங்கிற மாதிரி தானே சொன்னீங்க. அதனால எனக்கு நம்பிக்கை வரல. ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டுல போய் தங்கி இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தேன் சித்தி. அவ சாதாரணமா எழும்பி என்ன அண்ணி அப்படின்னா. அதனால நான் அந்த சந்தேகப்படுறதே விட்டுட்டேன். இப்போ என்னமோ அது உண்மையா இருக்குமோன்னு தோணுது சித்தி. சரோஜா, என்னதாமா அவளுக்கு பிரச்சனை? அது வந்து சித்தி, அவளை தூக்கத்துல யாராவது எழுப்புனா அடிச்சிரியா. அதுக்கு பிறகுதான் அவளுக்கு நார்மல் ஆகி ஞாபகமே வருது. அந்த மாதிரி இருக்கிறது தானே பேயின்னு சொன்னாவே.
இல்ல சித்தி, அது பேய் இல்ல, அது வியாதியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் முதல்ல கேள்விப்பட்டதும் அதுதான். இப்போ கேள்விப்படியதும் அப்படிதான் இருக்குது. ஏன்னா நான் போய் எழுப்பும் போதும் அடிச்சா, பாட்டி எழுப்பியிருக்காவ, அவியல அடிச்சிருக்கா, சுவாசப்பையே அடிச்சிருக்கா. இப்படிதான் பிசாண்டியும் சொன்னாவ அடிச்சதாக. அந்த சிலுப்பா குடிமிகாரி எல்லாரும் இதே வார்த்தையை தான் சொன்னாவ. அதனால தான் எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு சித்தி. சரோஜா, அன்னைக்கு என்னவோ பேய் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டினாவல்ல, அன்னைக்கு நீ சொல்லிருக்க வேண்டியதானே? அப்பவே அவி அம்மையை பிடிச்சு நான் கேள்வி கேட்டிருக்கலாம்ல. சித்தி கோவப்படாதங்க, எனக்கு அப்ப தோணல சித்தி, சந்தேகம் வரல. உங்களை மாதிரியே நானும் பேயா தான் இருக்குமோன்னு நினைச்சிட்டேன். முதல்ல நடந்த விஷயத்தெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல சித்தி. இப்போ கூட ஒரு நாள் பிசாண்டி தான் சொன்னாவ, அதுக்கு பிறகு அந்த ஞாபகமே எனக்கு வந்துச்சு. அதனால தான் அது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, இப்படி வியாதி இருக்க பிள்ளைய பார்த்து என் பிள்ளை கட்டி வச்சுட்டீங்களே. எத்தே, நீங்க தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி வாரம் கட்டி வச்சிய. இப்ப பாத்தியெல்லாம் அந்த பிள்ளைக்கு வியாதி இருக்கான். இனி யார் யாரெல்லாம் விட்டு அடிவாங்க? எம்மாடி மடுமவளே அமுதா, நான் பாக்குற வரைக்கும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாதாமா இருந்துச்சு. ஆனா அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. இங்க வந்த பிறகுதான் ஒரு நாள் என்னை அடிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாட்டின்னு சொன்னா. என்னது, உங்ககிட்ட சொன்னாளா பாட்டி? அவதான் உண்மையை சொல்லியிருக்காளா? நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல, அப்பா அம்மா வந்திருக்கும்போதே. இல்லம்மா, அதுக்கு பிறகு பேய் அது இதுன்னு என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாவ. அதனால நானும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒன்னே மாதிரியே குழம்பி போயிட்டேம்மா. பேயின்னு நம்பிட்டேன். இப்போ வந்து நீ சொன்ன பிறகுதான் எனக்கு இது ஞாபகமே வருது. ஏத்தே, ஆளுக்கு நல்லா என் மகன் வாழ்க்கையில விளையாடிட்டிய. ஒன்னும் விளையாடலம்மா, நம்பி ஏமாந்துட்டோம், அவ்வளவுதான். நீ கோவப்படாதம்மா, மகனே ஆசீர்வாதம். நான் இப்பவும் சொல்றேன், அது நல்ல பிள்ளைதான்ப்பா. அவகிட்ட ஒரு குறையும் நான் பார்த்ததில்ல, குணத்துக்கு கெட்டிக்காரி. இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இதுக்கு மருந்து மாத்திரை இல்லாம இருக்காது. எதுக்கு சின்ன பிரச்சனை? தூக்கத்துல இருந்து எழுப்புனா யாரு என்னன்னு பார்க்காம அடிப்பாளாம். இதா சின்ன பிரச்சனை? உங்களையே தூக்கத்துல இருந்து முடிச்சுதான் அடிச்சாலோ? ஆமாமா, அன்னைக்கு என் பேரனை எதுக்கு அடிச்சான்னு அவளை போய் எழுப்புனா, அப்பண்டாமா அவ என்னையும் பிடிச்சு அடிச்சுவிட்டா. எனக்கு அவ மேல சந்தேகம் வந்துதான் அடுத்த நாள் தங்கச்சி மாவை கூட்டிட்டு போய் எழுப்புனேன். அப்போ என்னையும் தங்கச்சி மாவையும் சேர்த்து அடிச்சுவிட்டாமா. அப்பந்தான் அவளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அவ என்கிட்ட வந்து நைஸா பேசி, பாட்டி என்னையும் மாட்டி விட்டுறாதங்க அப்படின்னு சொன்னா. சரி, நல்ல பிள்ளையா இருக்காளேன்னு நானும் வய திறக்காம இருந்துட்டேன். பிறகு பேய் கீன்னு சொன்னதுனால நானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேம்மா, பேயாதான் இருக்கும்னு நினைச்சிட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அப்பவே உங்க அம்மா வீட்டுக்கு உடனே அவளை அடிச்சு துரத்திருப்போம். ஐயோ, அவ நம்ம வீட்டுக்கு வந்த மடுமாவம்மா, அவளெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. மகனே ஆசீர்வாதம். அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குப்பா, அதுக்காகலாம் அடிச்சு துரத்தணுமா? அப்படி அடிச்சு துரத்தணும்னு நினைச்சிருந்தா ஏன் மடுமாவில நான் பல தடவை அடிச்சு துரத்த வேண்டியது இருந்திருக்கும்பா. எத்தே, எனக்கு என்ன அவளுக்கு இருக்க மாதிரி பிரச்சனையா இருக்கு, எதுக்கு அப்படி பேசுறிய? நான் யார பிடிச்சு அடிச்சேன்? இல்லம்மா மடுமாவிலே, மனிதர்களுக்கு சில குறைகள் சில நிறைகள் இருக்கதானமா செய்யும். அதுக்காகலாம் அடிச்சு துரத்துற மாதிரி இருந்தா எல்லாரையும் அடிச்சு துரத்திக்கிட்டே தான் இருக்கணும். யாரு கூடயும் சேர்ந்து வாழ முடியாது. அதனாலதாம்மா சொல்றேன், அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதுக்காகலாம் அடிச்சு துரத்துவாங்களா? நம்ம அதை சரி பண்ண முடியுதான்னு பாப்போம்டா. முடியவே முடியாது, அவளை அடிச்சு துரத்தியே தீரணும். சரோஜா, வா போலாம். சித்தி, முதல்ல நாங்க அவளை போய் எழுப்பி பிரச்சனை எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிச்சிரியோம். அதான் இவியிட்ட வாய் விட்டே சொல்லியிருக்காளே, அவளுக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். இவியெல்லாம் அவ கூட சேர்ந்துட்டு நம்மகிட்ட மறைச்சிருக்காவ. என் பிள்ளை வாழ்க்கையே நாசமாக்கிட்டாவ. நல்ல பிள்ளைன்னு என் பிள்ளை தலையில கட்டி வச்சுட்டாவ அவளை. இல்லம்மா அமுதா, அவ நல்ல பிள்ளைதான். நல்ல பிள்ளை லட்சணம் நல்லா தெரியுது. நீங்க பேசாதங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அவளுக்கு. எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிய. சரோஜா போய் இப்ப எழுப்பி அவ அடிச்சான்னு வச்சுக்கிடுங்க, அவ அதுக்கு மேல இந்த வீட்லயே இருக்க முடியாது. சரோஜா, அவளை போய் எழுப்பு. அவ ஆத்தாக்காரி அன்னைக்கு எப்படி வந்து நடிச்சிட்டு போனா? என்னமோ அவளுக்கு பேய் பிடிச்சிட்டு அப்படி இப்படின்னு நடிச்சிட்டு போனாலுவே. இப்பதானே தெரியுது உண்மைலாம். எல்லாம் நடிப்பாதான் இருந்திருக்கு. அப்போ அந்த சாமியார் பையனும் ஃப்ராடு தான். ஆமா, எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. பேய் ஓட்ட வரவன் சாமி பேரை சொல்லணும், இல்ல பேய போன்னு விரட்டணும். பேய் கிட்ட போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்கிற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். என்னது அம்மா தாயே வா? அவன் நம்ம தெருல பிச்சை எடுக்கிற ராபிச்சாக்காரனாச்சே. சரியா போச்சு, அப்ப அவன் தானா அது? சரோஜா பாட்டி அம்மா பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்து பேய் வரட்ட விட்டுருக்காவ. உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ற ஆட்கள் இருந்தா எல்லாமே நடக்கும். சித்தி, நான் அப்பவே சொன்னேன் சித்தி, எனக்கு டவுட்டா இருக்கு. நீ என் மாமியாரை இவ எல்லாரும் சேர்ந்துதான் சாமியாருன்னு சொல்லிட்டாவ. என்கிட்ட சொல்லிருக்க கூடாது சரோஜா, அப்பவே நான் கண்டுபிடிச்சிருப்பேனே. நல்லா கண்டுபிடிச்சா, பாத்திரம்
பாத்ரூம்குள்ள பீ தண்ணி எடுத்துட்டு கிடந்துச்சு உனக்கு. மருமவளுக்கு பேய் பிடிச்சிட்டு இருந்த உடனே ரூமை விட்டு கூட வெளியே வந்து அந்த பிள்ளைய எட்டி பார்க்கல, நீலாம் வாய் பேசியா? எத்தே இப்ப என் பிள்ளை வாழ்க்கை போச்சுதே, இதுக்கு என்ன பதில் சொல்றிய? இங்க பாடுமா மருமவளே அமுதா, என் பேர வாழ்க்கை எங்கேயும் போகல, அது இங்கதான் பத்திரமா இருக்கு. நாங்க பேசிக்கிடியோம். என்னது நீங்க பேசிக்கிறீங்களா? இதுக்கு மேல நீங்க பேசவே தேவையில்ல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன்மே. அவளை மட்டும் இப்ப சரோஜா போய் எழுப்பி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சது, அதோட டைவர்ஸ் தான். அவளை அடிச்சு துரத்துறியேன். சிட்டி நம்ம எதுக்கு இவ்வளவு அடிச்சு துரத்தணும்? அப்பா அம்மா வர வச்சு 4 வார்த்தை நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்போம். முதல்ல என் மாமியாட்ட 4 வார்த்தை நல்ல நறுக்குன்னு கேட்கணும். அதுக்கு பிறகு அவளை அவங்க கூடவே அனுப்பி விடுவோம். சரோஜா நீ இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அப்புறம் என் பேரனோட வாழ்க்கை இப்படி அடிக்கிறவ கூட என் பிள்ளையால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இதுக்கு மேல அவ கூட வாழவும் முடியாது, அவ இந்த வீட்லயே இருக்க முடியாது. பிரச்சனை இருந்தா அதோட டைவர்ஸ். சரோஜா வா போய் எழுப்புவோம். சிட்டி நானும் இந்த நெட்டச்சியும் போய் எழுப்பியோம். நீங்க பாத்துட்டு மட்டும் நில்லுங்க சிட்டி. சரிம்மா வா போவோம். ஐயோ ரூபி நல்ல பிள்ளை, இப்படி அவளுக்கு இருக்க பிரச்சனை தெரிய வந்தா எல்லாரும் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களோ? இதுக்காக தான் அவ என்கிட்ட சொன்ன உண்மையே யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்தேன். இப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன நடக்க போதோ தெரியலையே. அந்த கடவுள் தான் ரூபியை இன்னைக்கு காப்பாத்தணும்.